கர்த்தர் நல்லவர், பெரியவர், இன்றும் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையின் மகிமையை, வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை செய்யும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்ப்பதற்கே தேவன் ஒவ்வொரு நாளையும் நம்மளுக்கு தருகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இருக்கிறக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சங்கீதம் 141 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைய ஜெபங்களை நம்ம பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில் நிறைய காரியங்களை சொல்லுவோம். ஆனால் ஜெபங்களிலே மிக முக்கியமான ஜெபம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜெபம் தான். இந்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என்னுடைய வாய்க்கு ஒரு காவல் வையும், என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்முடைய தேவன் நம்மை காத்துக்கொள்ளுகிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஹீ இஸ் அவர் ப்ரொடெக்டர். அநேக உபத்திரவங்கள்லேருந்து, பிரச்சனைகள், வியாதிகள், இதிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அதே போல் நம்முடைய வாயையும் நம்முடைய உதடுகளையும் அவர் காத்து கொள்ளும்படிக்கு நம்ம ஜெபம் செய்யணும். அதை ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஜெபம். நம்முடைய தேவன் பாருங்க, நம்முடைய நாவையும் நம்முடைய வாயையும் உதடுகளையும் இதெல்லாம் கூட அவர் காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம அறியாமலே அநேக காரியங்களை நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு காவல் வைத்து அதை பாதுகாத்து அவருடைய வசனங்கள், வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டும் அப்படின்ற ஆசை முதலாவது நம்முடைய இருதயத்தில் தோன்றணும். பிறகு அதை ஜபமாக ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய ஜபங்களின்படியே தேவன் நம்முடைய நாவையும் நம்முடைய உதடுகளையும் வாயையும் காத்து கொள்ளுகிறார். ஆகவே நம்மை அறியாமல் ஒரு சில நேரங்களில் வருகிற வார்த்தையை கூட தேவன் காத்து கொள்ளுகிறார். நம்முடைய வாயை விட்டு புறப்படாமல் அவர் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லுகிறார். நம்ம வேற எந்த ஜபத்தை பண்ணினாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, இந்த ஒரு காரியத்தை ரொம்ப முக்கியமாக கவனமாக ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய நாவை, நம்முடைய வாயை நம்மளால் காத்து கொள்ள முடியாது. அநேக நேரங்களில் நம்ம டென்ஷனாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்பொழுது அநேக காரியங்களை நம்ம பேசிவிடுவோம். நம்மளால் காத்து கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய உதவி இந்த இடத்துல ரொம்ப தேவைப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அது யார் இடத்துல வேணாலும் பேசலாம். உங்கள் குடும்பத்தில் பேசலாம், நண்பர் இடத்துல பேசலாம், வேலை இடத்துல பேசலாம். எங்கே பேசுனீங்கனாலும் தேவ வார்த்தை தான் உங்கள் வாயிலிருந்து வரணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நீங்கள் ஜெபம் செய்யணும். அதற்கு நம்முடைய வார்த்தையை, நம்முடைய நாவை, வாயை காத்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். தேவன் அதை காத்துக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவிலிருந்து, வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகள், ஆரோக்கியமான, சுகப்படுத்துகிற வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்படிக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாயை நிறைத்து இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி செல்லும்.